வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ சூப்பர் முடிவு, பிஎஃப் கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் உறுப்பினர் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் உறுப்பினர் தரவுகளின் துல்லியத்தை உறுதி செய்வதற்கும் தனது உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு உறுப்பினர் சுய விவரத்தை புதுப்பிக்கும் செயல்பாட்டை எளிமைப்படுத்தியுள்ளது. இந்த தகவலை வருங்கால வைப்பு நிதி வேலூர் மண்டல ஆணையர் ரிதேஷ் பஹ்வா கூறியுள்ளார். இது குறித்து வருங்கால வைப்பு நிதி வேலூர் மண்டல ஆணையர் ரிதேஷ் பஹ்வா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில், உறுப்பினர் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் உறுப்பினர் தரவுகளின் துல்லியத்தை உறுதி செய்வதற்கும் தனது உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு உறுப்பினர் சுய விவரத்தை புதுப்பிக்கும் செயல்பாட்டை எளிமைப்படுத்தியுள்ளது. திருத்தப்பட்ட நடைமுறையின் கீழ் யுனிவர்சல் கணக்கு எண் UAN அடிப்படையில் ஏற்கனவே ஆதார் மூலம் சரிபார்க்கப்பட்ட உறுப்பினர்கள் எந்த ஆவணத்தையும் பதிவேற்ற வேண்டிய அவசியமின்றி புதுப்பிக்க முடியும். 1/10/2017 முன்னர் UAN பெறப்பட்ட சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே புதுப்பித்தலுக்கு வேலை வழங்குனரின் சான்றிதழ் தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, பேரண்டல் இன்ஃபர்மேஷன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டேட்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செல்ஃபை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நெசசரிக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் தேவைன்னா மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். ஒரு சிலருக்கு எந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. இபிஎஃப்ஓ தரவுதளத்தில் இபிஎஃப் உறுப்பினர்களின் தனிப்பட்ட தரவின் நிலைத்தன்மை, நம்பகத்தன்மை, சேவைகள் தடையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் மோசடி அபாயத்தை தவிர்ப்பதற்கும் இது மிக முக்கியமானது. உறுப்பினர் விவரங்களை மாற்ற அல்லது திருத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் தேவையான ஆவணங்களை பதிவேற்ற செய்யவும், தங்கள் கோரிக்கைகளை இணையத்தில் தாக்கல் செய்யவும் உறுப்பினர்களுக்கு ஒரு செயல்பாடு ஏற்கனவே கிடைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய கோரிக்கைகள் வேலை வழங்குனரால் இணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இறுதி ஒப்புதலுக்காக இபிஎஃப்ஓவுக்கு அனுப்பப்படும். பல்வேறு நிலைகளில் கோரிக்கைகள் நிலுவையில் உள்ள சுமார் 3.9 லட்சம் உறுப்பினர்களுக்கு இந்த திருத்தம் உடனடியாக பயனளிக்கும். இணையதள நடைமுறையில் இந்த எளிமைப்படுத்துதல் உறுப்பினர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றவும், தரவு நிலைத்தன்மையை உறுதி செய்யவும், பிழைகள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும், உறுப்பினர்களுக்கு திறமையான சேவையை வழங்கவும், வாழ்க்கையை எளிதாக்கவும் உதவும். இவ்வாறு இதில் கூறப்பட்டுள்ளது. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.